ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து பராசக்தி படம் வெளியாவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து பராசக்தி படம் நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை தணிக்கை சான்றிதழ் பராசக்தி படத்திற்கும் வழங்கப்படாததால் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜனநாயகன் படத்தை போல பராசக்தி படக்குழுவும் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக இதுவரை பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றானது இதுவரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக வழக்கு தொடர வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் முடிவெடுத்திருந்தால் முன்னதாகவே பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாளை படம் திரைக்கு வர உள்ள நிலையில் இதுவரை வழக்கு தொடரவில்லை என்பதால் அவர்களுக்கு இன்றைய தினம் நிச்சயமாக தணிக்கை சான்று கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதுவரை உயர்நீதிமன்றத்தை அவர்கள் நாடாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நிலையில்தான் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் ஆதரவாக இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று கோரி பட தயாரிப்பு தரப்பில் தற்போது உயர்நீதிமன்றத்தை அழைக்கிறார்கள். படம் வெளியாவதற்கான தேதி தினம் சூழ்நிலையில் படத்தை சட்டவிரோதமான இணையதளங்களில் வெளியிடக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. தணிக்கை சான்று கோரி இதுவரை உயர்நீதிமன்றத்தை பட தயாரிப்பு நிறுவனம் இதுவரை நாடவில்லை. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் ஆதரவாக நடித்து சுதா கோங்கரா இயக்கி ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த பராசக்தி திரைப்படம் நாளை திரைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திரைக்கு வரக்கூட இந்த பராசக்தி திரைப்படத்தை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிட தடை விதிக்க இணையதள சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் பட தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக இன்று விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முன்னணி நடிகர்களை கொண்டு பெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதால் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானால் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்று தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதை கேட்ட நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி பராசக்தி படத்தை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிடுவதற்கு தற்போது தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் தணிக்கை சான்று இன்று மாலைக்குள் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாளை திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும். அப்படி வெளியாகும் பட்சத்தில் சட்ட இணையதளங்களில் படத்தை வெளியிடக்கூடாது என்ற தடை உத்தரவும் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி. கிருஷ்ணமூர்த்தி, பராசக்தி படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததற்கு ஒரு சில காரணங்கள் கூறப்படுகிறது. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருப்பதனால் வரலாற்று தரவுகள் சமர்ப்பிக்குமாறு தணிக்கை வாரியம் கேட்டதாக ஒரு சில காரணங்கள் கூறப்படுகிறது. அது தொடர்பாக என்ன விளக்கங்கள் படக்குழு தரப்பாக அறிவிக்கப்படுகிறது? நிறுவனம் தணிக்கைக்குழுவிடம் இந்த திரைப்படத்தை காண்பித்த போது முழுமையாக திரைப்படத்தை பார்த்த தணிக்கை குழு ஒரு சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதை அவர்கள் கருத்து கொண்டு எந்தெந்த காட்சி என்பதை ஆய்வு செய்து அதை முழுமையாக நீக்கி மீண்டும் ஆய்வுக்காக அனுப்பி அவர்களுக்கு உத்தரவுக்காக தற்போது காத்திருக்கிறார்கள். அவர்கள் தணிக்கை குழு கூறிய அனைத்துக்குமே முழுமையாக நிறைவேற்றப்பட்டுதான் மீண்டும் மறுபரிசீலனைக்காக அந்த திரைப்படமானது தணிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தணிக்கை குழு அறிவிப்புக்கு தற்போது இந்த உத்தரவுக்காக தான் இந்த தணிக்கை குழு என்ன உத்தரவு பிறப்பிக்கும் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டு தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இந்த பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பல தயாரிப்பு இயக்குனர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட போது நிச்சயமாக தணிக்கை குழு சான்று அவங்க கூறிய நியாயமான கருத்துக்களை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டுதான் மீண்டும் மறுசீலனை செய்ய அவர்களுக்கு அனுப்பியிருப்பதாகவும் நிச்சயமாக பராசக்தி திரைப்படம் வெளியாகும் என்றும் அவர்கள் தரப்பில் நம்பிக்கையானது கூறப்பட்டிருக்கிறது. எனவே திட்டமிட்டபடி நாளை படம் வெளியாகும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் இயக்குனர் தரப்பிலும் திட்டவட்டமாக நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். சுலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நந்தினி வணக்கம். ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து தற்பொழுது நாளை வெளியாக இருக்கும் பராசக்தி படத்திற்கும் தணிக்கை சான்றிதழ் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு என்ன விளக்கங்கள் தரப்படுகிறது? தணிக்கை வாரியம் தரப்பாக முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தணிக்கை சான்று கிடைக்காததால் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி பட வெளியீட்டிற்கும் சிக்கல் எழுந்திருக்கிறது. இதற்காக பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்தை போலவே பராசக்தி திரைப்படத்திற்கும் தணிக்கை சான்று கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட இடங்களில் கட் செய்த தணிக்கை குழு கூறியதாகவும் இதனால் மறு ஆய்வுக்கு ரிவைசிங் கமிட்டியை பராசக்தி படக்குழு அணுகியதாகவும் சொல்லப்படுகிறது. படத்தை பார்த்த ரிவைசிங் கமிட்டி 8 முதல் 10 இடங்களில் கட் செய்ய அறிவுறுத்தல்
கோரியதாக தெரிகிறது. படத்தில் சில மாற்றங்களை செய்ய சொல்லி UA சான்றிதழ் வழங்குவதாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு ரிவைசிங் கமிட்டி தெரியப்படுத்தியதாக அண்மையில் தகவல் வெளியானது. ஆனாலும் பராசக்தி படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. பராசக்தி படக்குழுவிடம் ரிவைசிங் கமிட்டி கேட்டிருக்கும் வரலாற்று தரவுகள் தான் இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி 1960களில் நடைபெறுவது போன்ற கதைக்களம் கையில் எடுத்திருக்கிறது பராசக்தி திரைப்படம். படத்தை பார்த்த ரிவைசிங் கமிட்டி அதில் சில காட்சிகள் குறித்து பராசக்தி குழுவினரிடம் விளக்கம் கேட்டதாக தெரிகிறது. அப்போது வரலாற்று அடிப்படையில் திரைப்படத்தை எடுத்திருப்பதாக பராசக்தி படக்குழு கூறியதாகவும், அப்படி என்றால் அதற்கான வரலாற்று தரவுகளை தாக்கல் செய்யுமாறு ரிவைசிங் கமிட்டி தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து அதற்கான சான்றிதழ்களை படக்குழுவினர் ரிவைசிங் கமிட்டிக்கு சமர்ப்பித்ததாகவும், ஆனால் அந்த சான்றுகள் போதவில்லை என ரிவைசிங் கமிட்டி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பராசக்திக்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன், சிவகார்த்திகேயன் 25வது படமான பராசக்தி என இரண்டும் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாக இருந்த நிலையில் 2 படங்களுக்கும் அடுத்தடுத்து சிக்கல் ஏற்பட்டிருப்பது சினிமா ரசிகர்களை கவலை அடைய செய்திருக்கிறது. இதனால் பராசக்தி திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் சூழலில்தான் தொடர்ச்சியாக இந்த படத்தை பொறுத்தவரையில் அந்த தணிக்கை சான்றிதழ் என்பது இன்று கிடைத்தாலும் கூட நாளை படம் வெளியாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது ஒரு வழக்கு, அதாவது ஏற்கனவே பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று தற்போது வரை கிடைக்கப்படாத பட்சத்தில் பராசக்தி படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை விதித்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடித்து சுதா கோங்கரா இயக்கியுள்ள பராசக்தி படத்தை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிட தடை விதிக்க கோரி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பராசக்தி திரைப்படத்தை பொறுத்தவரையில் தணிக்கை சான்று தற்போது வரை கிடைக்கப்படாத பட்சத்தில் நாளை பராசக்தி திரைப்படம் வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.